குபேரா படம் தமிழ்ல வந்து பெரிய அளவில் ஓப்பனிங் இல்லாட்டாலும் தெலுங்குல வந்து பயங்கர ஓப்பனிங், பயங்கர அளவில் ஹிட், கலெக்ஷன்லாம் பெரிய அளவில் பெரிய லெவலில் சக்ஸஸ். இன்ஃபேக்ட் தெலுங்குல வந்து ஃபினாமினல் ஹிட். எந்த அளவு ஹிட்னா இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, 70 crore கிட்ட ஆந்திரா தெலுங்கானா அந்த படம் கிராஸ் பண்ணணும். நான் சொல்றது கன்சர்வேட்டிவா. தமிழ்நாட்டில் ஒரு 25 கோடி பண்ணது வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு தமிழ் நடிகர் இங்கே 25-30 கோடி தான் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது. அங்கே 70 கோடி. ஓவர்சீஸில் மினிமம் 35 கோடி பண்ணுறாங்க. கர்நாடகாவில் 10 கோடி பண்ணுறாங்க. அப்போ ஓவராலா இந்த படத்துடைய வசூல் வந்து 140-150 கோடி பண்ணுறாங்க. அவங்க வந்து 3 hours 10 minutes இருந்தால் தான் படம் பெரிய படம், பெருசாக கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உருவாகுது. அவங்க அந்த படத்தை பாசிட்டிவ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க 3 hours ஐயோ இந்த படம் நெகட்டிவான படம் அப்படின்ற மைண்ட் செட் வந்துட்டாங்க. இது பாருங்க எவ்வளோ பெரிய கான்ட்ராஸ்டான ஒரு மைண்ட் செட் இருக்கு பாருங்க. நம்ம மைண்ட் செட் வேற, அவங்க மைண்ட் செட் வேற. இன்னைக்கு தெலுங்கு ரசிகலாம் கொண்டாடுறதுக்கான காரணமே அந்த யதார்த்தம் தான். அது சேகர் கமலா படம்னாலே அந்த யதார்த்தம் வேணும் அவங்களுக்கு. நான் இந்த படத்தை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது, நான் ட்வீட் பண்ணேன். ஆனால் அது கீழே எல்லாம் கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா, சார் உங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுத்துட்டாங்களா, நீங்கள் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் போடுறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க, தெலுங்கு ரசிகர்கள்லாம் மிகப்பெரிய அளவு இட்டு கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம தமிழ் ரசிகர்களை குறை சொல்றதுக்காக நான் சொல்லுவேன். இங்கே இருக்கிற ரசிகர்களுடைய மனப்பான்மை வேற மாதிரி இருக்குது, மைண்ட் செட் வேற மாதிரி இருக்குது, ஆந்திர ரசிகர்கள் வேற மாதிரி இருக்குது. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா தமிழ் சினிமா ரசிகர்களை கடந்த ஒரு வாரமாக ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறன் சிம்பு காம்பினேஷன் தான். நெல்சன் வேறு இருக்காரு. எப்படி இது நடந்தது? கிட்டத்தட்ட தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆகி 1 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளே எப்படி அடுத்த படத்தில் ஷூட்டிங் போனாங்க? என்ன நடந்தது சார்? இப்போ இல்லை, இது வந்து நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. பட் இது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேன். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாஃப்டா தனஞ்சயன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். குபேரா படம் வந்து சமீபத்தில் வெளியானது. தமிழ்ல வந்து பெரிய அளவில் ஓப்பனிங் இல்லாட்டினாலும் தெலுங்குல வந்து பயங்கர ஓப்பனிங், பயங்கர அளவில் ஹிட், கலெக்ஷன்லாம் பெரிய அளவுக்கு சொல்றாங்களா? எந்த அளவு சார்? பெரிய லெவலில் சக்ஸஸ். இன்ஃபேக்ட் தெலுங்குல வந்து ஃபினாமினல் ஹிட். எந்த அளவு ஹிட்னா இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, 70 crore கிட்ட ஆந்திரா தெலுங்கானா அந்த படம் கிராஸ் பண்ணணும். நான் சொல்றது கன்சர்வேட்டிவா. தமிழ்நாட்டில் ஒரு 25 கோடி பண்ணது வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு தமிழ் நடிகர் இங்கே 25-30 கோடி தான் பண்ணணும்னு எதிர்பார்க்கப்படுது. அங்கே 70 கோடி. ஓவர்சீஸில் மினிமம் 35 கோடி பண்ணுறாங்க. கர்நாடகாவில் 10 கோடி பண்ணுறாங்க. அப்போ ஓவராலா இந்த படத்துடைய வசூல் வந்து 140-150 கோடி பண்ணுறாங்க. இப்போ இது வரையுமே பார்த்தீங்கன்னா 3 நாட்களில் 80 கோடி இந்த படம் பண்ணியிருக்கு. அதில் பெரிய கான்ட்ரிபியூஷன் ஆந்திரா தெலுங்கானா தான் வந்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானா ரசிகர்கள் கொண்டாடுறாங்க குபேரா படத்தை. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அது ஒரு தெலுங்கு படமாக அவங்க பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்தவரையும் தனுஷ் வந்து ஒரு தெலுங்கு நடிகர் மாதிரி தான். ஏன்னா சார் படத்துக்கு பிறகு அவரை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததான் அவங்க பயங்கரமா லவ் பண்ற நாகார்ஜுன சார் இருக்காரு. சேகர் கமலா அவங்க ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். ராஷ்மிகா பத்தி சொல்ல வேணாம். அவங்க வந்து ஒரு ஃபினாமினா அங்க வந்து ரசிக்கிறாங்க ரசிகர்கள்லாம். ஒரு தெலுங்கு படமா அந்த படம் கண்டென்ட் 3.25 மணி நேரம் அங்க போனாலும் அவங்க எல்லாம் ரசிக்கிறாங்க, அந்த படத்தை கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து தேர் யூஸ்ட் டு 3 hours 15 minutes படம். வரிசையா பாத்தீங்கன்னா எல்லா படமும் 3 hours 15 minutes தான். 3 hours கம்மியே கிடையாது தெலுங்குல வந்த படம்லாம். நீங்க புஷ்பா 2 எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ வரப்போற கண்ணப்பா படம் 3 hours 10 minutes. நம்ம தமிழ் ரசிகர்கள் ஐயோ 3 hours 10 minutes அப்படி என்ன வச்சு செய்ய போறியா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்து 3 hours 10 minutes இருந்தால் தான் படம் பெரிய படம், பெருசாக கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உருவாகுது. அவங்க அந்த படத்தை பாசிட்டிவ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க 3 hours ஐயோ இந்த படம் நெகட்டிவான படம் அப்படின்ற மைண்ட் செட் வந்துட்டாங்க. இது பாருங்க எவ்வளவு பெரிய கான்ட்ராஸ்டான ஒரு மைண்ட் செட் இருக்கு பாருங்க. நம்ம மைண்ட் செட் வேற, அவங்க மைண்ட் செட் வேற. தெலுங்குல பேன் இந்தியா படம் எடுக்கும்போது இந்த சிக்கல் பேன் இந்தியா இல்ல, தெலுங்கு படம் வந்து அவங்களுக்கு லெங்தான படம் கொடுத்தாதான் அது படம் பெரிய படம். நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க, நிறைய இருக்கு இந்த படத்துல, கண்டென்ட் நிறைய இருக்கு அப்படின்ற எதிர்பார்ப்புல ஜாலியா போய் 3.5 மணி நேரம் உட்காந்து பார்க்க ரெடியா இருக்காங்க. அதை விட முக்கியமா அந்த எமோஷனல் ஜேர்னி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த எடுக்கப்பட்ட விதமும் சரி, அதுல அந்த சொல்ல வந்த கருத்தும் சரி, அதுல மாசம் இருக்கு, கிளாஸும் இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஓவராலா அந்த படம் வந்து இன்னைக்கு 140-150 கோடி உலக லெவலில் பண்ணோம் 2 weeks அப்படின்னு வருது. எவ்வளவு பெரிய ஒரு ஹிட் பாருங்க. அந்த 140-130 20% தான் தமிழ்நாட்டிலிருந்து வருது. ஓகே, மீதி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா பிளஸ் ஓவர்சீஸ். கேரளாவும் தமிழ்நாடும் வேற மாதிரி இந்த படத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, தெலுங்கு ரசிகர்கள்லாம் வந்து தெலுங்கு படமா கொண்டாடுறாங்க. அதுதான் வந்து தமிழ் ரசிகர்கள் கனெக்ட் ஆகாத ஒரு காரணமா? அப்படி இல்ல, இங்க ரசிகர்களுக்கு வந்து இந்த லெங்க்ன்றது பெரிய பிரச்சனை. 3 hours இவங்களால வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. ரெண்டாவது, தனுஷ் அவர்களை வந்து நான் என்ன கடைசி வரை பிச்சைக்காரனா பார்த்துட்டே இருக்கேன். நான் வந்து அவரு கேலப்பிங்கா ஒன்று பண்ணணும் இல்லை. அவங்கள பொறுத்தவரையும் ஒரு பிச்சைக்காரன் 2 மாதிரி வரக்கூடாது. பிச்சைக்காரன் படத்துல வந்து ஒரு ஒன் டே பிச்சைக்காரன் அந்த மாதிரியோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர் தனுஷ் அவர்கள் அப்படியே ரெஸ்பாண்ட் மாறி அந்த வில்லனுக்கெல்லாம் காலி பண்ணணும்.
அதாவது பணக்கார மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்க்க அந்த 10,000 கோடி எடுத்துட்டு அவர் 10,000 கோடியை வந்து அங்கிருந்து நாகார்ஜுன அவர்களை யூஸ் பண்ணி அந்த 10,000 கோடி எடுத்து அந்த கம்பெனியை அவர் காலி பண்ணி தான் வச்சுங்களேன், தமிழ் ரசிகர்கள் கொண்டாடி இருப்பாங்க. ஆனா தெலுங்கு ரசிகர்கள் ஐயோ இதுனே டிபிக்கல் தெலுங்கு படமா இருக்கு, நம்ம அப்படி சாதாரண படமா இருக்கு, இது டிஃப்ரெண்டான படம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு தெலுங்கு ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கான காரணமே அந்த யதார்த்தம் தான். அது சேகர் கமலா படம்னாலே அந்த யதார்த்தம் வேணும் அவங்களுக்கு. நான் இந்த படத்தை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சது, நான் ட்வீட் பண்ணேன். ஆனா அது கீழே எல்லாம் கமெண்ட்ஸ் என்ன தெரியுமா, சார் உங்களுக்கு 25,000 ரூபாய் கொடுத்துட்டாங்களா, நீங்க வந்து பாசிட்டிவா கமெண்ட் போடுறீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்க, தெலுங்கு ரசிகர்கள்லாம் மிகப்பெரிய அளவு இட்டு கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம தமிழ் ரசிகர்களை குறை சொல்றதுக்காக நான் சொல்ல, இங்க இருக்க ரசிகர்களுடைய மனப்பான்மை வேற மாதிரி இருக்கு, மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கு, ஆந்திர ரசிகர்கள் வேற மாதிரி இருக்கு. நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா ஒரே மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது, தமிழ்நாடு, கேரளா ஒரே மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஓவர்சீஸ்ல பாத்தீங்கன்னா தெலுங்கு வெர்ஷன் பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் வருது. அப்ப என்ன சொல்ல வருது, அதான் என்ன சொல்றது, உலகத்துல என்ன சொல்றாங்க, தெலுங்கு வெர்ஷன்ல இருக்கிற படத்தை மக்கள் அவங்க ரசிக்கிறாங்க, தமிழ் வெர்ஷனை அவங்க பெருசா கொண்டாடல, ஓகே அவ்வளவுதான், பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு தமிழ் நடிகை நடிச்ச படம், ஓகே டைரக்டா எடுக்கப்பட்ட படத்துக்கு இந்த படம், அதுவும் தமிழ்ல மிகப்பெரிய நடிகராக இருக்க தனுஷ் அவர் நடிச்ச படத்துக்கு ஒரு ஓகே ரெஸ்பான்ஸா இருக்குன்றது எனக்கே சர்ப்ரைஸ். அதாவது ஒரு கண்டென்ட் ட்ரிவன் படத்துக்கு இவ்வளவுதான ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு. ஆனா தெலுங்கு ரசிகர்கள் கொண்டாடுறது அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியா நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களை கடந்த ஒரு வாரமா ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தின விஷயம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சிம்பு காம்பினேஷன் தான். நெல்சன் வேற இருக்காரு. எப்படி இது நடந்தது? கிட்டத்தட்ட தக்லைஃப் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி அடுத்த படத்துல ஷூட்டிங் போனாங்க, என்ன நடந்தது சார்? எப்போ இல்ல இது வந்து நிறைய டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. பட் இது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்றேன். வாடிவாசல் படம் வந்து நம்ம நடுவில் 2-3 தடவை பேசணும். அதாவது தானு சார் இன்னும் அதை கிளாரிஃபை பண்ணல. அந்த படம் ஷூட்டிங் வந்து போகணுன்ற பிளான்ல தான் கிளியர் கட்டா வந்து சார் வந்து சூர்யா சார் டேட் கொடுத்துருந்தாரு. அவர் வந்து நம்ம மே மாசம் ஜூன்ல இருந்து போகலாம், ஏன்னா அவருக்கு வந்து இந்த படம் சூர்யா 45 கருப்பு அப்படி டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அது முடியுது, நான் உடனே ஷூட்டிங் போனோன்னு வரும்போது இவர் இன்னும் பக்காவா பவுன் ஸ்கிரிப்ட் ரெடி இல்லை அப்படின்றது நம்ம ஊடகங்களை கேள்விப்பட்டேன்னா அதான் உண்மை. பக்கா பவுன் ஸ்கிரிப்ட்னா அவருடைய பாயிண்ட் என்னன்னா, நான் ஒரு வருஷம் தான் பண்ண போறேன், அதாவது ஒரு பார்ட் தான். அப்போ எனக்கு வந்து பக்காவா பவுன் ஸ்கிரிப்ட் ஒரு 150 பக்கத்துக்கு நீங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுங்க, அதை வந்து பிளான் பண்ணி எடுத்துடலாம், எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். நாளைக்கு எடுக்க ஆரம்பிச்ச பிறகு நீங்க வந்து படம் லெங்க்தா போயிட்டே இருந்து வச்சுங்களேன், விடுதலை ஆரம்பிக்கும் போது ஒரு பார்ட் தானே, அப்புறம் 2 பார்ட்டா மாறிச்சு. அந்த மாதிரி வந்து வாடிவாசல் வேண்டாம், எனக்கு சிங்கிள் பார்ட்டா படத்தை முடிக்கணும், அதனால கதை கொடுங்கன்னும் போது வெற்றிமாறன் சார் அப்படி படம் எடுக்கிற டைரக்டர் கிடையாது. அவருடைய ஸ்டைல் வேற. அவர் வந்து படத்தை ஸ்கல்ப்சர் பண்ணுவார், அதாவது செதுக்கிட்டே இருப்பார். படம் எடுக்கும்போது அவருக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ ஒரு சில டைரக்டர் பார்த்தீங்கன்னா பாலா சார்லேருந்து ஆரம்பிச்சு, பாலா சார், சங்கர் சார், வெற்றிமாறன் சார்லாம் பக்கா ஒரு பாண்ட் ஸ்கிரிப்டோட போயிட்டு அப்படி போய் ஷூட் பண்ணுறோம் கிடையாது. அது ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்குமே தவிர அவங்க அங்கே படைப்பை உருவாக்குறதுன்றது வேற, அவங்களுடைய ஸ்டைல் வேற மாதிரி. மணி சார்லாம் பக்கா பாண்ட் ஸ்கிரிப்டோட தான் போவார். அவருடைய படங்கள் எல்லாமே குறுகிய காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட படங்கள். மணி சாருடைய எல்லா படமும் 40 நாள் எடுப்பாரு. 2 பார்ட் ஆஃப் பொன்னியின் செல்வன் 1 and 2 140 நாள் எடுத்து வருவார். ஏன்னா 2 பார்ட் எடுக்கிறார் 140 நாள்ல. ராஜமௌலி சாரே கேட்கிறாரு எப்படி சார் இது பண்ணீங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், என்கிட்ட வந்து சுகாசினி மேம் எல்லாம் காமிப்பாங்க எப்படிப்பட்ட பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் பண்ணுவாருன்னா. மணி சார் வந்து எவ்ரி டே 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கணும், 6 மணிக்குள்ள முடிக்கணும், மறுநாள் காலையில் அதே மாதிரி 7 மணிக்கு ஆரம்பிக்கணும், 40 நாள்ல படத்தை முடிக்கணும், 50 நாள்ல படத்தை முடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன்ல மணி சார் இருப்பார். ஸ்கிரிப்ட்ல பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு ஷூட்டிங் போவார். இவங்க வேற மாதிரி ஒரு குரூப், அவர் வேற மாதிரி குரூப், வெற்றிமாறன் சார் வேற மாதிரி ஒரு டீம். அவருடைய பிளான் என்ன, படம் எடுத்துட்டு வருவாரு, 10 நாள் எடுப்பாரு, அதை எடிட் பண்ணி பார்ப்பாரு, அவருக்கு ஒன்று தோணும் மாத்துவாரு, இப்படி போவார். அது சூர்யா சார் என்ன சொன்னார், எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய படம் பண்ண வேண்டியிருக்கு, அவருக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ கிரீனுக்கு ஒரு படம் பண்ண வேண்டிய கமிட்மெண்ட் இருக்கு, அவருக்கு ஹிந்தியில் ஒரு படம் கமிட்மெண்ட் வந்திருக்கு, தெலுங்குல இன்னொரு ப்ரொடியூசருக்கு படம் பண்ணணும், இவ்வளோ கமிட்மெண்ட் நடுவில் ஒரு படம் அவருடைய வாழ்க்கையில் 2 வருஷம் எடுத்துச்சுன்னா அவருக்கு பிரச்சனை ஆயிடும்ல. அதனால அவர் என்ன சொன்னார், இல்லை சார் எனக்கு அந்த அளவு டியூரேஷன் இல்லை என்கிட்ட, நான் ஒரு படத்துக்கு 80 நாள் 100 நாள் மேக்ஸிமம் கொடுக்க ரெடி, அந்த 100 நாளுக்குள்ளே ஒரு படத்தை நீங்க எடுத்துங்க அப்படின்னா. இவர் அந்த மாதிரி என்னால் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோடனே, அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்க பவுண்ட் ஸ்கிரிப்ட் ரெடியான உடனே நான் டேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்போ வெற்றிமாறன் சார் ஓகே சார், அப்போ பெட்டர் நான் வந்து எப்போ எனக்கு பவுண்ட் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகுதோ அப்போ நான் படம் பண்றேன், அதுவரை நீங்க பாட்டு வேற படம் பண்ணீங்க, நான் வேற படம் பண்ணிக்கிறேன்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது மியூச்சுவலா அவங்க வந்து சரி நீங்க ஒரு படம் பண்ணீங்க, நான் ஒரு படம் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டு தெலுங்கு படம் டிராப் ஆகல, தள்ளி போய் டிராப் ஆகல. டிராப்னா அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. நான் ஏன் டிராப் இல்லைன்னு நம்புறேன்னா, ஏதாவது படம் டிராப் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அவங்க உடனே சூர்யா சார் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். நீங்க பாத்துருக்கீங்களா, வணங்கான் படத்துலேருந்து விலகும் போது அனௌன்ஸ் பண்றாரு. சுதா குங்குரா படத்துல புறநானூறுன்னு அனௌன்ஸ் பண்ண வீடியோ அனௌன்ஸ் பண்ண பிறகு அந்த படம் போஸ்ட்போன் ஆகும் போது அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அவர் அஃபிஷியலா இதுவரையும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை, அந்த படத்தை பத்தி என்ன பண்ண போறோன்னு அனௌன்ஸ் பண்ணாத போது நம்மளா இட்டுக்கட்டி ஒரு அனுமானத்துல பேசக்கூடாதுல்ல. ஸோ அந்த படத்தை இவங்க 2 பேரும் சரி இப்போதைக்கு நீங்க உங்க படத்தை பண்ணிட்டு வாங்க, என் படத்தை பண்ணிட்டு அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி போயிட்டாங்க. அப்போ வெற்றிமாறன் சார் என்ன பண்றது, அவர்கிட்ட ஏற்கனவே ஒரு கதை இருந்தது. இந்த நேரத்துல லக்கா என்ன ஆச்சுன்னா, STR 49 படம் வந்து தொடங்க வேண்டியது மே மாசத்துல. இது
ராம்குமார் டைரக்ஷன்ல. அந்த படம் வந்து பிகாஸ் ஆஃப் அந்த இடி இன்வெஸ்டிகேஷனால டான் பிக்சர்ஸ் என்ன சொல்றாங்க, ஒரு 3 மாசம் தள்ளி வைக்கலான்றாங்க. அப்போ அவருடைய டேட் வேஸ்டா போகுது இல்ல. அப்போ நான் வந்து அவருடைய டீம் எல்லாம் என்கிட்ட பேசியிருந்தாங்க, சார் ஏதாவது பெரிய டைரக்டர் ஏதாவது செட் ஆச்சுன்னா உடனே போறதுக்கு ரெடியா இருக்கும் அப்படின்னு சிம்பு அவர்கள் ரெடியா இருந்தார். ஸோ அவர் வந்து ப்ரொடியூசர்ஸ் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, அதாவது இந்த படம் ராம்குமார் படம் வந்து தள்ளி போகுது, அதனால எனக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, நீங்க ஏதாவது கதை ரெடியா இருந்தா பெரிய இயக்குனர் இருந்தா சொல்லுங்க, நம்ம உடனே போகலாம் அப்படின்னு. ரிலீஸ்க்கு அப்புறம் தக் லைஃப் ரிலீஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அப்போ வந்து யார்கிட்ட உடனே டேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் தான். கரெக்டா பாருங்க எப்படி அமைது பாருங்க. நான் வந்து ஒரு இன்டர்வியூல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சினிமா என்பதே அமையணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அமைஞ்சாதான் எல்லாம் வரும். நம்ம பிளான் பண்ணி எல்லாம் நடந்துராது, பிளான் பண்ணி எல்லாம் வெற்றி எல்லாம் கிடையாது. அது அமைஞ்சு வரும்போது கூடி வரும்போது வெற்றிகள் வரும். ஓகே, டக்குன்னு பாருங்க, தானு சார்கிட்ட ஏற்கனவே டேட் இருக்கு. யாருது? வெற்றிமாறன் சார். இப்போ இவருக்கு வந்து திடீர்னு டான் பிக்சர்ஸ் படம் போஸ்ட்போன் ஆகுது, அந்த டேட் ஃப்ரீ ஆகுது. இவருக்கு வாடிவாசல் டிலே ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவருடைய டேட் கிடைக்குது, டக்குன்னு காம்பினேஷன் அமையுது, டக்குன்னு படத்தை ஒன்று லான்ச் பண்றாங்க. அவர் போய் கதை சொல்றாரு, சிம்பு அவர்களுக்கு பிடிச்சது. 1 மாதத்துக்குள்ள நடந்தது, ஒரே மாசத்துல 15 நாள் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். தக்லை 15 நாள் மட்டும் தான் பேசியிருந்தாங்க எங்கிட்ட. என்னென்ன சொன்னாங்க, சார் நான் வந்து ஒரு 2-3 ப்ரொடியூசர்ஸ்க்கு நாங்களாம் பேசியிருந்தோம். சிம்பு சார்கிட்ட டேட் கேட்டபோது அவர் பெரிய இயக்குனர் ஏதாவது அமையணும், நீ காம்பினேஷனா மணி சார்கிட்ட பண்ணியிருக்கேன், அடுத்த மாதிரி எனக்கு பெரிய இயக்குனர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அப்போ கூட அவருக்கு தெரியாது வந்து வெற்றிமாறன் சார் ஃப்ரீ ஆவாருன்னு. ஏன்னா வெற்றிமாறன் சார் ஃப்ரீ ஆவாருன்னு அவருக்கே தெரியாதுல்ல. அவர் பேசி தானே ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஸோ எல்லாமே சினிமா என்பது ஒரு அமையர் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குபேரா படம் வந்து ஆரம்பிச்ச 3 நாள்ல எல்லாருமே இந்த படம் வந்து இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தாங்க தமிழ்ல. ஆனால் உலக லெவலில் என்னாச்சு, மிகப்பெரிய லெவலில் அமையுது, வெற்றி அமையுது. ஸோ சினிமா என்பது அமையர் தான். இது அமைஞ்சு வந்திருக்கு, கூடி வந்திருக்கு, சிறப்பாக வரும் தான் எதிர்பார்க்குறேன். அதுவும் வெற்றிமாறன் சார் சிம்பு காம்பினேஷன் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படமாக மாறிடுச்சு. கண்டிப்பாக ஒரு பெரிய படமாக, பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக இருந்தால் நான் எதிர்பார்க்கிறேன். நிறைவாக ஒரு கேள்வி சார், குட் பேட் அக்லி வெற்றியை தொடர்ந்து அஜித் அவருடைய அடுத்த படம் யாரோட அப்படிங்கிறது தான் டிபேட்டாக கடந்த 2 மாசமா போயிட்டு இருந்தது. ஸோ மீண்டும் ஆதி கூட இணைய போறாரா, ஆதிக் மைத்ரி அதே காம்பினேஷன் இணைய போறாங்களா, இல்லைன்னா வேற காம்பினேஷன் இணைய போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு இல்லையா, என்ன சார் நடக்குது? ஆதிக் ரவிச்சந்திரன் தான் கன்ஃபார்ம்டுன்னு இண்டஸ்ட்ரி ஃபுல்லா பேசுறாங்க. ஆல்ரெடி டீம் வந்து அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா ப்ரொடியூசர் வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல் அப்படின்னு தான் இப்போதைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியும் பேசுறாங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஜூலை ஆகஸ்ட்ல வரும்னு சொல்றாங்க. ஸோ மைத்ரி மூவிக்கு கேட்டிருந்தாங்க போல இருக்கு. பட் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துல அது ஒத்து வரலன்னு சொல்றாங்க. ஆனா இப்போதைக்கு வந்து வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஆல்ரெடி கமிட் பண்ணியிருக்காங்க, ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஆனா அஜித் சார் இன்னும் அக்ரிமெண்ட் போடல, அதாவது ஃபைனல் பண்ணியிருக்காங்க, வெகு விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இயக்குனர்ன்றத 99% எல்லாருமே கன்ஃபார்மா சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெயிட்டிங். ஷூட் வந்து எப்போ சார் போக பிளான் பண்ணிருக்காங்க? அக்டோபர் நவம்பர்ல இருந்து ஷூட்டிங் கொடுத்திருக்காரு. ஏப்ரலுக்குள்ள படத்தை முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காரு. அதே பிளான் அவங்க வந்து எப்படி லாஸ்டா நம்ம அந்த படம் வந்தது இல்லை குட் பேட் அக்லி வந்து அதே டைம்ல வரணும், அதான் அவருடைய பிளான். அதே மாதிரி சம்மர்ல இந்த படத்தை கொண்டு வரணும், மிகப்பெரிய வெற்றி அடிக்கணும் தான் அஜித் சாரோட பிளான். ஒவ்வொரு வருஷமும் ஒரு பெரிய ஹிட் படம் கொடுக்கணும், அதை சம்மர்ல கொண்டு வந்துட்டு பெரிய ஹிட் கொடுக்கணும் தான் அஜித் சாரோட பிளான். கரெக்டா அந்த பிளான் படி போயிட்டு இருக்கு. அதாவது அக்டோபர் நவம்பர்ல ஆரம்பிச்சு பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள முடிச்சுட்டு ஏப்ரல் மேல படத்தை ரிலீஸ் பண்ணணும், இதுதான் அவருடைய பிளான். ரொம்ப நன்றி சார், சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்கள் கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கலாம். மிக்க நன்றி. நன்றி.